வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். நியூஸ் டுடே இன்றைக்கி வந்து புதிய சேனல், அதாவது தொலைக்காட்சி சேனலில் தொடங்குறீங்க. தன்னுடைய ஊடக பயணத்தில் இன்றைக்கி நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை சேர்த்துறீங்க. அதை இன்றைக்கு வந்து தொலைக்காட்சியில் வந்து வீடில் வந்து காணொளி மூலியமாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது. கண்டிப்பாக இந்த பணி மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான தகவலையும் கொண்டு சேர்க்கும் என்கின்ற நம்பிக்கை ஏற்கனவே நிரூபிச்சிருக்கீங்க. அதை இன்றைக்கு வந்து தொலைக்காட்சியில் நடக்குது. வாழ்த்துக்கள். இப்போ மாலைச்சுடரும் டிவி என்ற முறையில் ரெண்டு ஒரே குரூப் தான். மாலைச்சுடர் டிவின்றதும் இன்றைக்கி அறிமுகமாக. வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். மாலைச்சுடர் தொலைக்காட்சி இன்று முதல் தொடங்குகிறது. தங்களோட செய்தியிலையும் சரி, தகவலையும் சரி, இதுவரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி புதுசாக தொலைக்காட்சி தொடங்குறாங்க. இந்த பணியும் மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி உங்கள் கட்சி முதல் பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டிருக்காரு. இந்த முதல் பட்டியல், வேட்பாளர் பட்டியல், அது பற்றிய வரவேற்பு எப்படி இருக்குது? கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1300 பேர் வரைக்கும் மனு செய்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு 21 பேர் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. தகுதி உள்ளவர்களுக்கு தகுதியான இடத்த வழங்குறதுல எப்போதுமே நம்மவர் வந்து அது ரொம்ப சரியாக பண்ணுவார். வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த மனிதர்களுக்கு அந்த தகுதி இருந்தால் தான் அதை கொடுக்க முடியும். தெரிஞ்சவங்க அல்லது ரொம்ப படித்தவங்க அல்லது பணம் வச்சுருக்கவங்க அப்படிலாம் எப்பயுமே அவர் பார்க்குறதில்ல. தகுதி உள்ள மனிதர்களுக்கு தகுதி உள்ள இடம் போகணும்னு நினைப்பார். அந்த வகையில் 21 வேட்பாளர்களும் கண்டிப்பாக மக்கள் பணி செய்வதில் தன்னை முன்னுதாரணமாக தன்னை நிறுத்திக்குவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ 2வது பட்டியல் 24ஆம் தேதி கோவையில் விடுறதா கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அந்த பட்டியல் எப்படி இருக்கும்? அதில் நிறைய விஐபிக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்மவருடைய அறிவிப்பு கூட அவர் நிற்கிறாரா இல்லையாங்கிறது கூட அதில் வரும். எல்லாமே சர்ப்ரைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் முழுமை, ஏன்னா வந்து இறங்கினதுக்கு பிறகு 40 தொகுதிக்கு வந்து நம்ம எல்லோரும் போக வேண்டியிருக்கிறதுனால வேண்டி திட்டமிட்டு இன்னும் முக்கியமான சில பேர்த்தை நம்ம வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய இடம்லாம் அந்த இடத்துல தான் அறிவிக்க வேண்டியிருக்கும். அதனால் வேண்டி இதை விட இன்னும் ஆரோக்கியமான ஒரு பட்டியலாக அது இருக்கும் நடந்தது. இப்போ இடைத்தேர்தல்கள் 21 28 தெரில. ஆனால் அந்த இடைத்தேர்தல் அதுக்கான முக்கியத்துவம் கட்சி இந்த அதிகமாக முக்கியத்துவம் இல்லை, 18 இருந்தாலும் சரி, 21 இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுச்சு மையம். இது எல்லாத்துக்குமே கோயம்புத்தூரில் 24ஆம் தேதி அதில் எல்லா பட்டியலும் நிறைவடைகிற வகையில் வந்து பட்டியல் இருக்கும். இப்போ திமுக இந்த 2 அணிகளுக்கு ஒரு சவாலாக, ஒரு மாற்றாக உங்களுடைய அணி நிச்சயமாக இருக்கும்னு நம்புறீங்களா? நிச்சயமாக இருக்கு. திமுக அதிமுக மட்டுமில்லை, ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குரலாக மைக்காலினி மையத்துடைய குரல் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு மாற்று அரசியலுக்கான அல்லது ஒரு இளைய தலைமுறைகளுக்கான அரசியலை முன்னிறுக்குங்கிறது எப்போதுமே நாங்கள் அழுத்தமாக இருக்கோம். இன்னை வரைக்கும் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் கூட நாங்கள் அதுதான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த தேர்தல் வரும்பொழுது அதில் நாங்கள் துணிஞ்சு இறங்குறோம். கண்டிப்பாக மாற்றாக இருக்கும். இப்போ மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்களா? அந்த ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி ஒன்று தெரிகிறதா? இல்லை, எப்போதுமே மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள். ஆனால் இந்த தேர்தல் என்பது யார் பெரியவங்க சிறியவங்களா இல்லை, கண்டிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து இந்த முறை தேர்தலை வந்து நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஆளுமையை மக்கள் நீதி மையம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேசிய அளவில் ஒரு பல தலைவர்களை திரு கமல்ஹாசன் அவர் சந்தித்தார். மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம் சந்தித்தாங்க. அந்த மாதிரி தேசிய லெவலில் ஒரு 3வது அணி உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இதுக்கப்புறம் இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு அப்புறம் கூட அது வரலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வருகிற வெற்றி தோல்வியை பார்த்து வரலாம். எது எப்படியோ பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளையும் பார்த்தது மாதிரி தான் அவர் நார்த்லேயும் போய் எல்லா அரசியல்வாதிகளையும் பார்த்தாரே தவிர யாருக்கிட்ட எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்த்து அவர் போகலை. அதே மாதிரி 3வது அணி உருவாக்கும் போது கூட ஆதாயத்துக்கான 3வது அணியாக இருக்காது, அது ஆளுமைக்கான 3 அணியாக தான் இருக்கும். இப்போ இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் முக்கியமாக எதை நீங்கள் ஹைலைட் பண்ண போகிறீங்க உங்கள் கட்சி இடைத்தேர்தல்? இல்லை, நான் எப்போதுமே இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழர்களின் நலன், தமிழ்நாட்டின் நலன், இன்ன வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிற விஷயங்களை செயலுக்கு கொண்டு வரணுங்கிறதும் நம்மளுடைய முனைப்பு. இது புதிய தலைமுறைகளுக்கு இடம் கொடுப்போமே, வாரிசு அரசியலை ஒழிச்சிட்டு புதிய தலைமுறைகளுக்கு இடம் கொடுப்போமேங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கும். நன்றி திரு சினேகன். வருங்காலையில் கலை, இலக்கியம், இசை இது போன்ற மற்ற விஷயங்களும் நம்மளுடைய சேனல் உங்களுடைய தொடர்ந்து கண்டிப்பாக பேச விரும்புகிறோம். வணக்கம், நீங்கள் ஒரு வாய்ப்பு உண்டாக்கணும். நன்றி. வணக்கம். மாலைச்சுடர் தொலைக்காட்சிக்கும் நியூஸ் டுடே தொலைக்காட்சிக்கும் என்னுடைய ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் எப்போதும் இருக்கும். வாழ்த்துக்கள்.